செம்மையாக இருக்குல்ல. வா, ஸோ பெங்களூர் வந்து ஒன் டே ட்ரிப்பாக தாராளமாக வாங்கப்பா. நல்லா இருக்குது கிளைமேட்டும். நான் வரும்போது கேவலமாக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ வந்து சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. வணக்கம், நான் உங்கள் சிவா கேடிஎஃப். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுடிக்கு தான் போகிறோம். ஸோ ஆல்ரெடி அங்கே போயிட்டு ஏன்னா மறுபடியும் ஏன்டா போகிறேன்னு கேட்டால் இந்த ஒரு மனுஷனுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னடா புதுசாக க்ளவுஸ்ன்னு கேட்டால் அதுவும் இவருது தான், வேறு யாருது கிடையாது. சரி வாங்க வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா நான் மாட்டேங்குது. ஐயோ ப்ரோ, இது கொஞ்சம் தட்டி விடு ப்ரோ. வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 hour 2 minutes பார்க்குங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா? சம்பவம் பெருசாச்சு ப்ரோ, சம்பவம் பெருசாகிடுச்சு. இறங்க சொல்ல இறங்க சொல்ல. ரெக்கார்டு இல்லை, நான் வந்து ரெக்கார்டு ஆப்ஷன் விட்டுட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கேடிஎஃப் நம்ம இப்போ ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர்னால் அதே 29 கிலோமீட்டர் தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ரெக்கார்டில் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு தடவை சொல்லு. ஸோ ஸ்ரீ நாராயணகுடிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு தடவை போயிருந்தோம்லங்க, ஸோ தனியாக போயிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த நம்ம ப்ரோ கூட போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து சிட்டி சைடாக போனது. நம்ம இது வந்து ஃபுல்லாக வில்லேஜுங்க. எப்படி சொல்ல, ஃபுல்லாகவே நேச்சராக இருக்குது. நல்லா இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கும் நம்ம சொல்ல போனால். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹைவே ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு பிளேஸை கொஞ்சம் என்ஜாய் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னங்க சொல்கிறது, பெருசாக வந்து விலாகும் பண்ண முடிய மாட்டேது, விலாக் எடிட்டும் பண்ண தோண மாட்டேங்குது. ரொம்ப மந்தமாக ஆகிட்டு ஒரே சோம்பேறி பிடிச்சிட்டு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம கரெக்டாக இதுக்கப்புறம் வீடியோ கொடுக்கணும், கரெக்டாக விலாக் எடிட் பண்ணிலாம் கரெக்டாக கொடுக்கணுன்னு ஒரு மைண்ட் செட்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சின்ன ஒரு பூஸ்ட் தான் பண்ணணும். என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேரு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று லைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா ஸோ நான் கொஞ்சம் பார்த்து ஹாப்பி ஆகிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த முடிவு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ முழுக்க முடிவெல்லாம் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. என்ன முடிவுடாக எடுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல்லாம் எதுவும் டிசைட்லாம் பண்ணுறதில்ல, எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். என்னப்பா ஊருக்குள்ளேருந்தான்ப்பா வந்தேன், ஆனால் இந்தளவுக்கு ஆஃப் ரோடு இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக வருது. ஆனால் அந்த ஊர் சைடில் எப்படியா இருக்கும், ஆனால் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ நானும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ரோடு எதுவுமே சரியாகவே இல்லை, ஃபுல்லாக இந்த மாதிரி தான். என்ன சொல்லி வாய் மூடல, ரோடு நல்லாயிருக்கு பரவாயில்ல. அதாங்க சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஸோ எந்த ஊரில் எந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகலாம். ஸோ போகலான்னா கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ அதாங்க நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் எந்த பிளேஸ் நல்லாயிருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம லாக் பண்ணி போடலாங்க. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போது நீங்கள் இந்த வீக் சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு 2 week டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போவேங்க. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸுங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வரும்ல, எங்கப்பா இங்கே லெஃப்ட் எடுக்க சார், ரைட் எடுக்க சொல்லியிருக்கு. இங்கே ரோடே இல்லையா? அந்த ரோடா? கூகுள் மாத்தாஜி சொதப்பிடுச்சுங்க. ஆனால் அது காட்டுக்குள்ளே போதே ப்ரோ. மலைக்கு போதா? சரி வாங்க, இப்படியே கூட போகலாம். எப்படியோ ஒரு இடத்துல போனால் போதும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ಹೋಗಲ್ವಾ? ஓகே இப்படி போவாதுன்னு சொல்கிறாங்கங்க. பின்னாடி பாரு ப்ரோ.
அப்போ பேசாமல் நம்ம அப்படியே போயிருக்கணுமா? இந்த கூகுள் மாதாஜி சொதப்புதுங்க. காரோட ரூட்டை போட்டு இந்த பைக்கு ஐயோ இந்த பின்னுக்குள்ளே போட கூட முடிய மாட்டேங்குது. சரி இல்லைடா. ஸோ அந்த ரூட்டு போகாது. நான் கூட ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்னடா இது காட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டேன். பார்த்தா போகாதுன்ட்டாங்க. சரி ஓகேங்க. ஸோ நீங்கள் அதாங்க நான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் எந்த பிளேஸஸ் நிறையா இருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே வந்து சொல்லுங்கப்பா நல்ல ஒரு பிளேஸா. ஐ மீன் போகிறதுக்கு 500 கிலோமீட்டர், வரத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர், அப்படி இப்படி போனால் ஒரு 1000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். 1000 கிலோமீட்டருக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஒரு பிளேஸாக சொல்லுங்கள். ஸோ நம்ம அங்கே போகலாங்க. ஸோ ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்தால் இந்த பிரச்சனை தான் போல இருக்குது. ஆனாலும் நல்லா தாங்க இருக்குது ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ மறுபடியும் சொதப்பல் ப்ரோ. ஆ மறுபடியும் சொதப்பல். சரியா சொதப்புதுங்க கூகுள் மாதாஜி. இந்த ஊரில் இருக்கலாம் வேறு ஒரு மாதிரியாக வேறு பார்க்குறாங்க நம்மள. ஆ 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இவனுக்கு என்ன தெரியும்? என்ன ப்ரோ 30 கிலோமீட்டர் இருக்குது, இவனுக்கு என்ன தெரியும்? இங்கே ஏதோ பக்கமாக ஒரு 1 to 3 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா சொல்லுவான் பையன். ஏன் 30 கிலோமீட்டர் இருக்கு? ஸோ கேடிஎஃப் சம்பவம் பெருசாக நடக்குதுங்க. ஆ முடிச்சு விட்டா பரவாயில்ல, ஏதோ ஒன்று போட்டோம். ஸோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருங்க நான் வந்து கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு இப்போ ஒரு வழியாக பார்த்து முடிச்சிடுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 24 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன். இங்கே வந்து நிறையா வந்து மலைகளெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு இயற்கையை அழிக்கிற இடமே சொல்லலாம். இது பார்த்தாவே தெரியும் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இங்கே பார்த்தா மண் இல்லை, இங்கே பார்த்தா கல் இல்லை. பரவாயில்ல, அந்த தாத்தா கூட வழி சொல்கிறாங்கப்பா. இந்த பிளேஸ் எப்படி சொல்கிறது, லைட்டாக தூரல் அடிக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பிளேஸுக்கும் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், வா சத்தியமாக வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரி மாதிரி ஏதோ சம்திங் தெரியுதுங்க. அங்கே உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி தெரியுது பெருசாக. அதான் நானே பார்க்குறேன் என்னதுன்னு. பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்துருக்கேன். நான் போகும்போதுலாம் இந்த ரூட்டில் போகலங்க. நான் வந்து ஹைவேலேயே போயிட்டேன். நான் போகும்போது ஹைவேலேயே போயிட்டேன். இது ஒன்றா புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் எதுவும் த்ராட்டலும் கொடுக்கல, இன்ஜின் பிரேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்குதுங்க. பின்னாடி உக்காந்துறதுக்கு பயமாக இருக்குது தானே? பின்னாடி உக்காந்துறதுக்கு பயமாக இருக்குது தானே? பின்னாடி உக்காந்துட்டு வரத்துக்கு பயமாக இருக்குது தானே? பயமாக இருக்குது தானே? இது ஏதோ ஒரு மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்குறோங்க. அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது பிளேசஸ்ஸு. அது ப்ரோ வந்து லைட்டாக பயம் இருக்குங்க. அது ஏன்னா ஓட்டுறவங்களுக்கு எந்த பயம் தெரியாது, பின்னாடி உக்காந்துட்டு வரவங்களுக்கு பயம் அள்ளு விடும். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு பிரேக்கை பிடிச்சாவே போய் முட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு மைண்ட் செட் அப்படி போய்ட்டு நம்மளுக்கு. வாவ், என்னப்பா நான் பெங்களூரில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க.
இன்னும் 100 மீட்டர்ஸுங்க. ஏய் உங்கள் முன்னாடி பாடுறா. ஆனால் இந்த ஊர் மாதிரி நல்லா இருக்குங்க. எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. பார்த்துக்கலாம் வா. ஏன் இந்த கூகுள் நம்பி நாங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வழி காட்டிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா 2 பேரும் மாட்டினோம். பரவாயில்ல, மாட்டேன் 2 பேர் தானே மாட்டுறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனா தானே மாட்டிகிட்டு இருந்தேன். இது சுத்தமுறை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிற மாரி கூட்டின்னு போகுது. ஆனாலும் நல்லா இருக்கு ப்ரோ ஊர். ஆ உங்கள் ஊர் இப்படி தான் இருக்குமா? வா பார்த்துப்போம். ஆற்றுக்குள்ளே தான் யாருக்க சொல்லியிருக்கு? இல்லை ப்ரோ, ஆற்றுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. வா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்குலாம் இருக்கும்னு சொல்லி. பாருங்கள், அது வாத்தா நாரையான்னு தெரில. நல்லா இருக்கு ப்ரோ. ஆ கொக்கா? அது நாரை வேற கொக்கு வேறையா? நாராயணகுடிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் வழி இருக்கான்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. ஓகேங்க, ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ஏதோ மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. KDF ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டுங்க. 5.9 அப்படி எப்படியோ 6 கிலோமீட்டர். ஆனால் இந்த ரூட்டு நான் பார்த்ததே இல்லை, எனக்கே புதுசாக தான் இருக்குது. என்னமோ மலை ஏற சொல்லுது, மலை கீழே இறங்க சொல்லுது, ஒன்றுமே எனக்கு புரியல. நான் பாட்டுக்கு ஏதோ கூகுள் மாத்தாச்சி நம்பி போயிட்டு இருக்கேன். ஆனால் மேப்பெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது புது ரூட்டாக இருக்குது போல் இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த லோக்கலில் யூஸ் பண்ணாங்கள்ல ரூட்டு, அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நானும் அப்போலேருந்து பார்க்குறேன், இன்னும் வந்த பாடலை 6 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படியே தான் சொல்லிட்டே தவிர வந்த பாடலை. ஏதோ பெருசாக ஏதோ மலை இருக்குது. இந்த மலையை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எப்படி தான் இந்த மலைலாம் அங்கே இருக்குது? ஒருவேளை தப்பாக வந்துட்டோமா? தப்பாக வந்தால் கூட கூகுள் வந்து நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் கரெக்டாக தான் லொக்கேஷனை தான் காட்டுது. அப்படின்னு புரியலைங்க. மேலே அப்படியே வச்சு கப்பத்துப்பா நல்லா தாங்க இருக்குது. ஆனாலும் அந்த பிளேஸ் போய் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போகும்போது தெரிஞ்சிட போகுது. 6 கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும். இந்த மலையா? இந்த மலையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் இது பியூராக வந்து வில்லேஜுங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் பாறையாக தான் இருக்குது. ஒருவேளை பாறையாக கொடாஞ்சிட்டானுங்களோ? நல்லா இருக்குங்க. ஆனால் ஊர் ஸோ 1 டே ட்ரிப்பு வேணால் பெங்களூர்லேருந்து எங்கேயாச்சும் 1 டே ட்ரிப் போனால் ஸோ தாராளமாக இந்த ஒரு இதுக்கு வரலாங்க, ஸ்ரீ நாராயணகுடி. ஸோ தாராளமாக வரலாம், நல்லா தான் இருக்குது ரூட்டு. ஆனால் நான் போன தடவை வந்தது வந்து வேறு ரூட்டு, இது வேறு ரூட்டுங்க. அதான் எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. KDF ஒரு வழியாக வந்துட்டோங்க. இன்னும் 3.3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த மலை தாங்க. ஸோ ஸ்ரீ நாராயணகுடி. ஸோ பெங்களூர் வந்து 1 டே ட்ரிப்பாக தாராளமாக வாங்கப்பா, நல்லா இருக்குது. கிளைமேட்டும் நான் வரும்போது கேவலமாக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ வந்து சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. அப்பப்போ மழை, அப்பப்போ வெயில், அப்பப்போ மழையே இல்லாத ஒரு மாதிரி சில்னஸ் ஒரு. ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இது செகண்ட் டைமுக்கு வந்துட்டு இருக்கிறது. ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக வந்திருந்தேன், இப்போ வந்து 2 பேராக வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது குரூப்பாக வருவோம். ஸோ இது ஒரு குளங்க.
ஸோ இது ஒரு குளங்க. இந்த குளத்தில் கூட நம்ம வந்து கீழே இறக்கி ஏதோ ஷூட் ஏதோ பண்ணியிருப்போம், டம்ளருக்கு ஏதோ உட்கார வச்சுருப்போம். இந்த இடத்தெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டு ஃபுல் ரேஷாக வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தேன் இந்த ரோட்டில். அது போகும்போது தான் ஆக்சுவலி. பட் ஆனால் இது வந்து சிங்கிள்ஸுக்கு ஏற்ற ஒரு இடம் இல்லைங்க இதெல்லாம். அது செம்மையாக இருக்குல்ல. வா, ஆனால் எனக்கு இதை விட அந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வில்லேஜ்குள்ளே வந்தோம் தெரியுமா, அதுதாங்க செம்மையாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு கேரளாக்குள்ளே போன ஃபீலு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுதான் ஆஃப் ரோடு தான் இப்போ இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம பேட்ரி கொஞ்சம் இதாகிடும், ஆஃப் பண்ணிவிடுவேன் எல்லாமே. ஏன்னா வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால கட் பண்ணிட்டேன். ஸோ எபிசோட் 2 வந்து டுமாரோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டி விட்டுங்க. நாளைக்கு வரும், நாளைக்கு வீடியோ பாருங்கள். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஸோ நேற்றுலேருந்து 2 நாளாக வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் இப்படி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. சரிங்க, பாய்.